பணக்காரனும் பிச்சைக்காரனும் சந்தோஷத்தின் உண்மையான பொருள் என்ன? ஒரு காலத்தில் ஒரு பெரிய நகரத்தில் வானுயர்ந்த மாளிகையில் வாழ்ந்த பணக்காரன் ஒருவன் இருந்தான். அவனிடம் எண்ணற்ற செல்வங்கள், தங்க நகைகள், பட்டு உடைகள், அற்புதமான உணவுகள் என எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் முகத்தில் ஒருபோதும் புன்னகை இல்லை. அவன் எப்போதும் எதையோ இழந்தது போலவே காணப்பட்டான். அவன் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், எவ்வளவு பொருட்களை வாங்கினாலும் அவன் மனதில் ஒரு பெரும் வெற்றிடம் இருந்து கொண்டே இருந்தது. அதே நகரத்தில் ஒரு மரத்தடி நிகழ்வில் கந்தல் துணிகளுடன் ஒரு பிச்சைக்காரன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் ஒரு பைசா கூட இருக்காது. பழைய பானையில் கிடக்கும் கஞ்சியையோ அல்லது யாராவது போடும் பழைய ரொட்டி துண்டுகளையோ உண்டு உயிர் வாழ்ந்தான். ஆனால் அவனது முகம் எப்போதும் பிரகாசமாக இருந்தது. அவன் தினமும் காலையில் சூரியனை பார்த்து சிரிப்பான், பறவைகளின் இசையை கேட்பான், ஆனந்தமாக இரவில் நட்சத்திரங்களை பார்த்தபடி உறங்குவான். பணக்காரன் தினமும் தனது ரதத்தில் அந்த பிச்சைக்காரனை கடந்து செல்வான். ஒவ்வொரு முறையும் அவன் ஒரு புதிரை போலவே அந்த பிச்சைக்காரனை பார்த்தான். எனக்கு இவ்வளவு இருந்தும் மகிழ்ச்சி இல்லையே, இவனுக்கு எதுவுமே இல்லை, எப்படி இவன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறான் என்று தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொள்வான். ஒரு நாள் பணக்காரனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் தனது ரதத்தை நிறுத்தி பிச்சைக்காரனை அருகில் அழைத்தான். ஏய் பிச்சைக்காரரே, நீ என்னை பார்த்ததில்லையா? எனக்கு இவ்வளவு செல்வம் இருக்கிறது, ஆனாலும் நான் மகிழ்ச்சியாக இல்லை. உன்னிடம் எதுவுமே இல்லை, எப்படி நீ இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய்? உன் மகிழ்ச்சியின் ரகசியம் என்ன என்று கேட்டான். பிச்சைக்காரன் பணக்காரனின் முகத்தை பார்த்தான். அவனது கண்களில் ஒருவித பரிவு இருந்தது. அவன் சிரித்து கொண்டே, ஐயா, எனக்கு இந்த மகிழ்ச்சி சும்மா கிடைக்கவில்லை, நான் அதை தேடினேன், அது ஒரு பெரிய பயணம் என்றான். பணக்காரன் ஆச்சரியப்பட்டான். பயணமா? என்ன பயணம்? நான் உனக்கு 1000 பொற்காசுகள் தருகிறேன், என் மகிழ்ச்சியின் இரகசியத்தை சொல் என்று ஆசையுடன் கேட்டான். பிச்சைக்காரன் சிரித்து கொண்டே, ஐயா, மகிழ்ச்சி பொற்காசுகளில் இல்லை. நீங்கள் 1000 என்ன 10,000 பொற்காசுகள் கொடுத்தாலும் நான் அதை உங்களுக்கு விற்க மாட்டேன். ஆனால் உங்கள் உண்மையான மகிழ்ச்சியை தேடினால் நான் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுவேன் என்றான். பணக்காரன் மிகுந்த ஆவலுடன், சொல், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பிச்சைக்காரன் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து வானத்தை பார்த்தான். நீங்கள் முதலில் உங்கள் மாளிகையையும் உங்கள் செல்வத்தையும் விட்டு வெளியே வர வேண்டும். இந்த நகரத்தின் மிக உயரமான மலைக்கு செல்ல வேண்டும். அங்கே ஒரு பழைய குகை இருக்கும். அந்த குகைக்குள் நுழையுங்கள். அங்குதான் உங்கள் கேள்விக்கான முதல் பதில் கிடைக்கும் என்றான். பணக்காரன் திகைத்து போனான். தனது செல்வத்தையும் ஆடம்பரமான வாழ்க்கையும் விட்டுவிட்டு ஒரு பிச்சைக்காரன் சொல்வதற்காக மலைக்கும் குகைக்கும் போவதா? இது ஒரு பைத்தியக்காரத்தனமான யோசனையாக தோன்றியது. ஆனால் அவனது மனதில் இருந்த வெற்றிடம் அவனை தூண்டியது. ஒருவேளை இவன் சொல்வது உண்மையாக இருந்தால்? மறுநாள் காலையில் ஒரு முடிவெடுத்தான். ஆடம்பர உடைகளை களைத்து சாதாரண உடைகளை அணிந்தான். தனது மாளிகையில் இருந்து யாரும் அறியாமல் மெதுவாக வெளியேறினான். தனது செல்வத்தின் ஒரு சிறு பகுதியை கூட அவன் எடுத்துச் செல்லவில்லை. பிச்சைக்காரன் சொன்னது போல் நகரத்தின் மிக உயரமான மலையை நோக்கி புறப்பட்டான். பயணம் எளிதாக இல்லை. கூர்மையான பாறைகளும் அடர்ந்த முட்காடுகளும் அவனது வழியை மறித்தன. அவனது ஆடம்பரமான கால்கள் முட்களால் கீறப்பட்டன. மென்மையான கைகள் பாறைகளின் உரசின. ஒவ்வொரு அடியும் அவனுக்கு வலியை கொடுத்தது. வழியில் அவன் பசியாலும் தாகத்தாலும் அவதிப்பட்டான். இதுவரை ஒருபோதும் இது போன்ற கஷ்டங்களை அனுபவிக்காத அவன் ஒரு கட்டத்தில் மனம் தளர்ந்து திரும்பி போய்விடலாமா என்று கூட யோசித்தான். ஆனால் பிச்சைக்காரனின் புன்னகை அவன் மனதில் வந்து போனது. உன் மகிழ்ச்சியின் இரகசியம் என்ன என்று அவனது கேள்வியே அவனை மீண்டும் நடக்க தூண்டியது. சூரியன் மறைந்ததும் இருள் கவிழத் தொடங்கியது. பயத்திலும் சோர்விலும் அவன் ஒரு மரத்தடியில் சுருண்டு படுத்தான். அப்போது குளிர்காற்று வீசியது. நகரத்தின் மாளிகையில் அவன் உறங்கும்போது இது போன்ற குளிர்காற்று அவனுக்கு ஒருபோதும் பட்டதில்லை. இன்று அது அவனுக்கு புதுமையான உணவாக இருந்தது. மறுநாள் காலை அவன் எழுந்தபோது சூரியன் மலையின் உச்சிக்கு வந்து கொண்டிருந்தான். புதிய உற்சாகத்துடன் பயணத்தை தொடர்ந்தான். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக மலையின் உச்சியை அடைந்தான். அங்கே பிச்சைக்காரன் சொன்னது போல் ஒரு பழைய இருண்ட குகை இருந்தது. குகையின் வாயில் அடர்ந்த கொடிகளாலும் பாசிகளாலும் மூடப்பட்டிருந்தது. அவனது இதயம் வேகமாக துடித்தது. உள்ளே என்ன காத்திருக்கிறதோ என்ற அச்சம் ஒரு பக்கம், மகிழ்ச்சியின் இரகசியத்தை கண்டறியும் ஆவல் மறுபக்கம்.
அவன் தைரியத்தை வரவைத்து கொண்டு அந்த கொடிகளை விலக்கி குகைக்குள் நுழைந்தான். உள்ளே மிகவும் இருட்டாகவும் குளிராகவும் இருந்தது. அவனது கையில் ஒரு சிறிய விளக்கு கூட இல்லை. அவன் மெதுவாக தடவி தடவி நடந்தான். திடீரென அவன் காலடியில் ஏதோ தட்டுப்பட்டது. முன்பு தடவி பார்த்தான். அது ஒரு மென்மையான நூல்கட்டு போலிருந்தது. அவன் அதை எடுத்ததும் அந்த நூலில் இருந்து ஒரு மங்கலான ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளி குகையின் சுவர்களில் இருந்த சில ஓவியங்களை பளபளக்கச் செய்தது. அந்த ஓவியங்கள் ஒரு மனிதன் தனது கஷ்டங்களை விட்டுவிட்டு எளிமையையும் அன்பையும் தழுவுவதை பற்றி கூறின. அவன் மேலும் நடந்தான். குகையின் ஒரு மூலையில் ஒரு சிறிய கிண்ணம் இருந்தது. அந்த கிண்ணத்தில் தெளிவான நீர் நிறைந்திருந்தது. அவன் தாகத்துடன் இருந்ததால் அந்த நீரை குடித்தான். நீர் அவனுக்கு புத்துணர்ச்சியையும் ஒருவித தெய்வீக உணர்வையும் கொடுத்தது. அப்போது குகையின் ஆழத்தில் இருந்து ஒரு மெல்லிய குரல் வந்தது. வந்தாயா குழந்தாய், நீ தேடிய ரகசியம் இங்குதான் உள்ளது. உன்னுடைய கேள்விக்கான முதல் விடை இதுதான். உன் மனதை அமைதிப்படுத்து. உன் கையில் இருக்கும் நூலை பின்தொடர். அது உன்னை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும். அந்த குரல் எங்கிருந்து வருகிறது என்று பணக்காரனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவனது கையில் இருந்த நூல் மெதுவாக அசைந்து ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி காட்டியது. அந்த பாதை இன்னும் இருளாகவும் அறியாத ஒன்றாகவும் இருந்தது. பணக்காரன் ஒரு கணம் தயங்கினான். அவனது வசதியான வாழ்க்கையில் இந்த மாதிரியான மர்மங்களும் ஆபத்துகளும் ஒருபோதும் இருந்ததில்லை. ஆனால் அவனது மனதில் இருந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் என்ற ஆவலும் பிச்சைக்காரனின் மகிழ்ச்சியின் ரகசியத்தை கண்டறிய வேண்டும் என்ற உறுதியும் அவனை தூண்டின. அவன் அந்த குகையில் இருண்ட ஆழத்தை நோக்கி கையில் இருந்த ஒளிவீசும் நூலை பின்தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தான். நூல் அவனை ஒரு குறுகிய வளைந்த பாதைக்கு அழைத்துச் சென்றது. அந்த பாதை வழுக்கும் சேற்றாலும் கூர்மையான கற்களாலும் நிறைந்து இருந்தது. கால்கள் வலித்தன. உடல் சோர்ந்து போனது. ஆனால் அவன் விடவில்லை. அவன் கையில் இருந்த நூலின் ஒளி அவனுக்கு வழிகாட்டியது. அந்த நூல் அவனது பாதையில் இருந்த சிறு சிறு ஆபத்துகளை கூட சுட்டி காட்டியது. இது வெறும் நூல் இல்லை, இது ஒரு வழிகாட்டி என்று அவன் உணர்ந்தான். நிறைய நேரம் நடந்த பிறகு குகையின் ஒரு பகுதியில் ஒரு பெரிய பள்ளம் குறுக்கிட்டது. பள்ளத்தின் இருண்ட ஆழம் பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. நூலின் ஒளி அங்கே நின்று விட்டது. நான் இங்கே என்ன செய்ய வேண்டும் என்று பணக்காரன் குழப்பத்துடன் தனக்குள்ளேயே கேட்டான். அந்த பள்ளத்தை தாண்டி செல்ல எந்த வழியும் இல்லை. அவன் மனம் தளர்ந்து கிட்டத்தட்ட திரும்பி விடலாம் என்று நினைத்தான். அப்போது அவனது மனதில் மீண்டும் பிச்சைக்காரனின் முகம் தோன்றியது. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சிரித்து கொண்டிருந்த அந்த முகம் மகிழ்ச்சி பொற்காட்சிகளில் இல்லை, அது தேடலில் இருக்கிறது என்று அவனது வார்த்தைகள் ஒலித்தன. பணக்காரன் முகம் உயர்த்தி பார்த்தான். அவன் கையில் இருந்த நூல் மெதுவாக மேலே அசைந்து பள்ளத்திற்கு மறுபுறம் இருந்த ஒரு தொங்கும் மரக்கிளையை காட்டியது. அந்த கிளை பள்ளத்தின் மேலே நீண்டு தொங்கிக் கொண்டிருந்தது. பணக்காரன் அதை எட்டி பிடிக்க முயற்சித்தான். பல முறை தவறி விழுந்தான். ஆனால் அவன் விடவில்லை. இறுதியில் அவன் அந்த கிளையை பற்றி மிகுந்த சிரமத்துடன் பள்ளத்தை தாண்டி சென்றான். அவனது உடம்பெல்லாம் கீறல்களும் காயங்களும் நிறைந்திருந்தன. ஆனால் அவனது மனதிற்குள் ஒரு புதிய சக்தி வளர்வதைப் போல் உணர்ந்தான். இது உடல் வலிமை இல்லை, மன வலிமை. அவன் மேலும் நடந்தான். நூல் அவனை ஒரு பெரிய மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றது. அந்த மண்டபத்தின் நடுவில் ஒரு பெரிய கல்பீடத்தில் ஒரு பழமையான புத்தகம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த நூலின் ஒளி அந்த புத்தகத்தின் மீது பட்டு அவன் முதல் பக்கத்தை திறந்தது. அதில் ஒரு பழமையான மொழியில் ஏதோ எழுதப்பட்டிருந்தது. பணக்காரன் அந்த புத்தகத்தை எடுத்தான். அவனுக்கு அந்த மொழி தெரியாது. ஆனால் அவன் அதை தொட்டதும் ஒரு ஒளி அவன் உடலுக்குள் பாய்ந்தது. அந்த மொழியின் அர்த்தம் அவனுக்கு புரிய ஆரம்பித்தது. அதில் உண்மையான செல்வம் என்பது நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாய் என்பதல்ல, நீ எவ்வளவு அன்பை பகிர்ந்து கொள்கிறாய் எவ்வளவு பிறருக்கு உதவுகிறாய் என்பதில்தான் உள்ளது. மனம் அமைதி பெறும் போது தான் உண்மையான சந்தோஷம் பிறக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது. பணக்காரன் கண் கலங்கினான். இத்தனை காலமாக நான் தேடிய மகிழ்ச்சியின் ரகசியம் இவ்வளவு எளிமையானதா? அவனது பணம், அவனது மாளிகை, அவனது ஆடம்பர வாழ்க்கை, இவை எதுவும் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை. ஆனால் இந்த பயணத்தில் அவன் அடைந்த ஒவ்வொரு சிரமமும் ஒவ்வொரு வழியும் அவனுக்குள் ஒரு புதிய அனுபவத்தையும் ஒரு புதிய புரிதலையும் கொடுத்தன. அவன் அந்த புத்தகத்தை மூடினான். இப்போது அவனுக்கு தெரிந்துவிட்டது. தனது நகரம், தன் மக்கள், தான் இத்தனை காலம் அலட்சியம் செய்த எல்லாமே அவனுக்கு தெளிவாக தெரிந்தன. இந்த குகைக்கு வெளியே ஒரு புதிய வாழ்க்கை அவனுக்காக காத்திருந்தது.
அவன் தனது பழைய செல்வத்தையோ ஆடம்பரத்தையோ தேடவில்லை. அவன் மகனும் இப்போது அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அவன் குகையிலிருந்து வெளியே வந்தான். சூரிய ஒளி அவனது முகத்தில் பட்டு அவன் கண்களில் ஒரு புதிய பிரகாசம் தெரிந்தது. குகைக்கு வெளியே வந்ததும் அவன் தன்னை சுற்றிலும் பார்த்தான். மலையின் உச்சியில் இருந்து நகரத்தை பார்ப்பது போது அவன் முன்பை போல் வெறும் கற்களும் கட்டிடங்களும் நிறைந்ததாக தெரியவில்லை. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு தெருவிலும் அவன் முன்பு கவனிக்காத பல மனிதர்களின் முகங்கள், அவர்களின் சின்ன சின்ன கவலைகள், சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் என பல விஷயங்கள் இப்போது அவனுக்கு புலப்பட்டன. அவன் மலையில் இருந்து இறங்க ஆரம்பித்தான். இப்போது அவனுக்கு பசி, தாகம், வலி எதுவும் பெரிதாக தெரியவில்லை. அவன் மனதில் ஒருவித அமைதி நிறைந்திருந்தது. வழியில் ஒரு சிறிய ஊற்று நீரை தாகம் தீர குடித்தான். ஒரு மரத்தில் இருந்து விழுந்த பழங்களை உண்டான். இந்த எளிமையான விஷயங்கள் கூட அவனுக்கு இதுவரை அனுபவிக்காத ஆனந்தத்தையும் கொடுத்தன. நகரத்தை அடைந்ததும் அவன் நேராக அந்த பிச்சைக்காரன் வழக்கமாக அமர்ந்திருக்கும் மரத்தடியை நோக்கி சென்றான். அங்கே பிச்சைக்காரன் புன்னகையுடன் அமர்ந்திருந்தான். பணக்காரன் அவனை கண்டதும் அவனது கண்களில் நீர் திரண்டது. நண்பா, நீ எனக்கு காட்டிய வழி அது என் வாழ்க்கையே மாற்றிவிட்டது என்று உணர்ச்சி வசப்பட்டான். பிச்சைக்காரன் புன்னகை மாறாமல், என்ன கண்டாய் குழந்தாய்? மகிழ்ச்சியின் ரகசியத்தை கண்டறிந்தாயா என்று கேட்டான். ஆம், உண்மையான மகிழ்ச்சி பணத்தில் இல்லை, அது அன்பிலும் பகிர்ந்து கொள்வதிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் தான் இருக்கிறது. என் மனம் இவ்வளவு அமைதியாக இருந்தது என்று பணக்காரன் அவன் அன்று குகையில் கண்ட புத்தகத்தை பற்றியும் அங்கு கற்ற பாடங்களை பற்றியும் பிச்சைக்காரனிடம் கூறினான். பிச்சைக்காரன் மெதுவாக தலையசைத்தான். நீ சரியான பாதையில் வந்துவிட்டாய், இனி உன்னால் பலருக்கு வழிகாட்ட முடியும் என்றான். பணக்காரன் தனது பழைய மாளிகைக்கு திரும்பினான். ஆனால் அவன் இப்போது வேறு ஒரு மனிதன். அவன் தனது செல்வத்தை இனி தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்கு பயன்படுத்தவில்லை. தனது மாளிகையின் கதவுகளை திறந்து வைத்தான். பசியோடு வந்தவர்களுக்கு உணவளித்தான். நோயாளிகளுக்கு உதவினான். கிராமத்தில் கல்வி கற்க வசதியில்லாத குழந்தைகளுக்கு பள்ளிகள் கட்டினான். அவனது ஒவ்வொரு செயலும் அள்ளி கொடுப்பதிலும் மகிழ்ச்சி அடைவதிலும் அவன் உண்மையான ஆனந்தத்தை கண்டான். அவனது முகத்தில் எப்போதும் ஒருவித புன்னகை கவர்ந்தது. அவனது கண்களில் ஒருவித அமைதியும் அன்பும் பிரதிபலித்தன. மக்கள் அவனை புதிய பணக்காரன் என்று அழைத்தனர். செல்வத்தால் மட்டுமல்ல, மனதாலும் பணக்காரன். ஒரு நாள் அந்த பிச்சைக்காரன் வழக்கமாக அமர்ந்திருக்கும் மரத்தடியில் பணக்காரன் ஒரு சிறிய உணவு பொட்டலத்துடன் சென்றான். ஆனால் அங்கே அந்த பிச்சைக்காரன் இல்லை. அவன் எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த மரத்தடியில் அவன் அமர்ந்திருந்த இடத்தில் ஒரு சிறிய ஒளிரும் தங்க நிற நாணயம் இருந்தது. அந்த நாணயம் பணக்காரன் குகையில் கண்ட நூலின் ஒளியைப் போலவே பிரகாசித்தது. அது பிச்சைக்காரன் விட்டு சென்ற ஒரு அடையாளம். அவன் யார், எங்கிருந்து வந்தான் என்பது ஒரு மர்மமாகவே இருந்தது. பணக்காரன் அந்த நாணயத்தை எடுத்து தனது இதயத்திற்கு அருகில் வைத்து கொண்டான். அவனுக்கு தெரிந்தது, அந்த பிச்சைக்காரன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவன் ஒரு வழிகாட்டி, ஒரு ஆசான். அவன் பணக்காரனுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே மகிழ்ச்சியின் உண்மையான இரகசியத்தை கற்றுக் கொடுத்தவன். அந்த நாணயம் அவனுக்கு எப்போதும் ஒரு நினைவூட்டலாக இருந்தது. உண்மையான செல்வம் என்பது நீ கொடுக்கும் அன்புதான் என்று அவனுக்கு புரிந்தது.